Hi friends, இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கேஜெட் ஒன்று உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு ஏற்கனவே இதை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஆனால் ஃபுல் வீடியோ போடல. இந்த கேஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர் படி என்று சொல்லி இலங்கையோட தயாரிப்பு. இந்த கேஜெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் 5 volts இன்புட்டை 12 volts அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இதை எதுக்கு பயன்படுத்தலாம்? பேர்லேயே இருக்குது பாருங்க, ரவுட்டர் படி. ஸோ உங்களோட ரவுட்டர் இருக்குது. ஸோ இந்த காலத்தில் ஸ்ரீலங்காவில் பெரிய பிரச்சனை வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை, அநேகமான நேரத்தில் பவர் கட். ஸோ அந்த டைமில் இப்படி நாம் வீட்டில் இருக்கிற ஒரு ரவுட்டரை நம்ம பாவிக்கிற அது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஸோ இந்த கேஜெட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, இந்த கேஜெட்டில் இருக்கிற இந்த யூஎஸ்பி போர்ட்டை நீங்கள் ப்ளக் பண்ண வேண்டியது ஒரு 5 volt அவுட்புட் ஒன்றுக்கு. சரியா? 5 volt அவுட்புட் ஒன்றுக்கு கொடுத்து, அதாவது 5 volts வரக்கூடிய ஒரு பவர் பேங்க்குக்கோ அல்லது உங்களோட லேப்டாப்பில் ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் அடிச்சிங்கன்னு சொன்னாலே போதும். உங்களோட 5 volt வந்து கன்வெர்ட் ஆகி 12 voltஆக போகும். ஓகே, ஸோ நாங்கள் இதை எக்ஸாம்பிளாக பார்த்துருவோம். எப்படின்னு சொன்னால், ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிற வைஃபை ப்ராட்பேண்ட். இந்த ப்ராட்பேண்டை தான் அநேகமான மாடல்ஸ், இதே மாதிரியான மாடல்ஸ் தான் எல்லாருமே பார்ப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 12 volts இன்புட் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக என்ன செய்வீங்க, ஒரு வால் அடாப்டர், 12 volts வால் அடாப்டரை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் ரவுட்டரோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாத நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பவர் கட் டைமில் இந்த ப்ராட்பேண்டை உங்களுக்கு யூஸ் பண்ண இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தீர்வாக தான் இந்த ரவுட்டர் பாடி. இது ஒரு ஸ்ரீலங்கன் கம்பெனி. எனக்கும் ரீசெண்ட்லி தான் இதை பற்றி தெரிய வந்தது. ஸோ இந்த கேஜெட்டை நான் வாங்கி பாவிச்சு பார்த்ததில் எனக்கு ரொம்ப திருப்தி. நான் லேப்டாப்பில் தான் இப்போது கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். நிறைய இந்த யூஎஸ்பி போர்ட்டை லேப்டாப்பில் இருக்கிற யூஎஸ்பி போர்ட்டோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெட் லைட் ஒன்று உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஓகே, 5 volt வந்து இன்புட் ஆகிட்டு, ஸோ 5 voltை அது 12 voltஆக கன்வெர்ட் ஆகி இங்கே பாருங்கள், எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஸோ நான் 12 voltஐ இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இன்சர்ட் பண்ண உடனே இந்த லைட் பிளிங்க் ஆகுது. ஓகே, தெரியுதா? ரைட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டாவது லைட் பிளிங்க் ஆகும். தெரியுதா? ரைட். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேஜெட் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ், கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டீச்சர்ஸ்மார், ஈவன் லெக்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இப்படியான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த கேஜெட். கட்டாயமாக இதை நீங்கள் வாங்கி பாவீங்க. இந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்பவும் உதவி செய்யும். நானும் பவர் கட் டைமில் இந்த டிவைஸை பாவிச்சேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ ப்ராட்பேண்டுக்குள்ளே நீங்கள் மந்த்லி பே பண்ணி தான் எடுப்பீங்க. அன்றைக்குன்னு சொல்லி இருக்கிற அந்த நீங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற ஒரு ஜிபி அளவு இருக்கும் இல்லையா, அந்த அளவு நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். பவர் கட் டைமில் அந்த அளவு ஜிபி நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்படியே பாவிக்காமல் விட்டு கடைசியில் அந்த ஜிபி எல்லாமே பாவிக்க இல்லாத கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பவர் கட் டைம்லையும் நீங்கள் நெட்டை ஆக்சஸ் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரியான ஒரு கேஜெட்டை நான் தேடி பிடிச்சி உங்களுக்காக இந்த சேனலில் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.